வணக்கம் விவர்ஸ். நார்மலாக இந்த ஹீமோக்ளோபின் அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலுக்கு வந்து 14 to 18 மில்லிகிராம் பர்சன்டேஜ் இருக்கணும். ஃபீமேலுக்கு 13 to 16 மில்லிகிராம் பர்சன்ட் இருக்கணும். நம்ம உணவில் ஃபஸ்ட்டு கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இதை வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீரை வகைகளில் சொல்லிடலாம். கீரை வகைகளில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம் முருங்கைக்கீரை. முருங்கைனாலே சிலருக்கு வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா, முருங்கை சாப்பிட்டா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஆகிடும், இல்லை மோஷன் வந்து அடிக்கடிக்க போகிற மாதிரி, சிலருக்கு டயரி ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம முருங்கைக்கீரை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சிலர் யோசிக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை ஒத்துக்கிறவங்க தாராளமாக நீங்கள் உணவில் வந்து வாரத்துக்கு 2 முறையோ இல்லை 3 முறையோ வந்து சேர்த்துக்கலாம். ஒத்துக்காதவங்க இந்த முருங்கை உருவனா ஈர்க்கு இருக்கும், இந்த முருங்கை ஈர்க்குன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம கஷாயமாக வச்சு எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். அது எப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். அதே போல் அடுத்த கீரை வந்து வெந்தயக்கீரை. வெந்தயம் அதாவது இரும்பு பஷ்பத்துக்கு ஈக்குவலான சத்து இந்த வெந்தயத்தில் இருக்குன்றது இதனோட அர்த்தம். வெந்தயக்கீரை கிடைக்காதவங்க இந்த வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 48 மணி நேரத்துக்கு ஒரு துணியில் முடிச்சு கட்டி அப்பப்போ இது தண்ணி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா அது முளை கட்டிடும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டும் பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். இதுவும் ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும். அடுத்து 3வது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சவங்க இந்த மணத்தக்காளி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டெய்லி வந்து ஏதாவது ஒரு கீரை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமானது கறிவேப்பிலை. கறிவேப்பிலையிலையும் முக்கியமாக அதிகமான அளவு அயன் சத்து இருக்குது. இந்த கறிவேப்பிலை யூஸ் பண்ணுறவங்க அதை வந்து உணவுலேருந்து எடுத்து ஓரமாக வைக்காமல் அது உணவோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த கறிவேப்பிலை உருவனா அதுவும் வந்து ஈர்க்கு மாதிரி இருக்கும். இந்த ஈர்க்கையும் வந்து நீங்கள் கஷாயமாக வச்சு குடிச்சிங்கனாலும் இந்த ஹீமோக்ளோபின் அளவு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பழங்களில் மாதுளைக்கு இந்த ஹீமோக்ளோபின் அளவு அதிகப்படுத்துகிற சக்தி அதிகமாக இருக்குது. இந்த மாதுளை வந்து டெய்லி ஒரு பழம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து அத்திப்பழம், உலர் திராட்சை, இந்த பழங்களுக்கும் வந்து ஹீமோக்ளோபின் வேல்யூ அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸும் யூஸ் பண்ணலாம். காய்கறிகளில் அவங்க வந்து பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லாவே கூடும். அடுத்து இந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சவங்களுக்கு ஹோம் ரெமெடி என்னன்னு பார்க்கலாம். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஹீமோக்ளோபின் வேல்யூ ஒரு 10 இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உணவு மூலியமாகவே சரி பண்ணிக்கலாம். 10க்கு கீழே போகும்போது கண்டிப்பாக அவங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறணும். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கலாமா, இல்லை அவங்களுக்கு ஃபுட்டே போதுமா அப்படின்றத டாக்டர் முடிவு பண்ணணும். ஏன்னா சில டிசீஸ் கண்டிஷன் இருக்கும்போது அவங்க இதை ஃபுட்டு மூலியமாகவே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் டிலே பண்ண அது சிவியர் கண்டிஷன் கூட்டு போயிடும். அதுவும் குறிப்பாக 8க்கு கீழே இருந்தது அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த பேரிச்சம்பழத்தோட காயை வந்து கஜ்ஜூர்கான்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பேரிச்சம்பழம் வந்து எல்லாருக்குமே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுன்னு தெரியும். ஆனால் அதை விட அதிகமாக இந்த பேரிச்சம்பழத்தோட காய் கஜ்ஜூர் காய் வந்து இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த கஜ்ஜூர் காய் வந்து டெய்லி ஒரு 5லேருந்து 10 பழம் எடுத்து நைட்டில் ஒரு கிளாஸ் பாலில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு அரை கிளாஸ் ஆக்கி வடிகட்டி அந்த பாலை குடிச்சிட்டு கஜ்ஜூர் காயையும் அப்படியே மென்று சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா இது வந்து ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து செகண்ட் ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னோம் மணத்தக்காளி வந்து நல்ல ஹீமோக்ளோபின் வேல்யூ அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்ட்டு. இது மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு வாழைப்பழம், ஏதாவது ஒரு வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம் இல்லை இலக்கிய வாழைப்பழம், ஏதாவது ஒரு வாழைப்பழம் எடுத்து இந்த ஒரு கைப்பிடி மணத்தக்காளி கீரையோடு சேர்த்து மிக்சியில் போட்டு அடிச்சுங்க. இது ஸ்மூதி மாதிரி ஆகிடும். இந்த ஸ்மூதியை வந்து வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப சிவியர் கண்டிஷன் வரணும் டெய்லி கூட எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், கால்சியமும் கிடைக்கும், அயன் சத்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து தேர்டு வந்து கறிவேப்பிலை ஈர்க்கு ஒரு 5, முருங்கை ஈர்க்கு ஒரு 5, சுக்கு ஒரு அரை டீஸ்பூன், பனைவெல்லம் ஒரு பீஸ். இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் ஈவினிங் ஒரு அரை கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கன்சீவாக இருக்கவங்க இல்லை வந்து டெலிவரி ஆனவங்க இவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வேல்யூ குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு இந்த முருங்கை ஈர்க்கு கஷாயத்தை ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கன்சீவாக இருக்கும்போது வரக்கூடிய அந்த வாய்க்குமட்டல், வாந்தி அதுக்கும் வந்து இது வந்து ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும்.
அடுத்து இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சவங்களுக்கு சில சித்தா மெடிசன்ஸ் சொல்கிறேன், இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்கக்கூடியது மாதுளை மணப்பாகு. இந்த மாதுளை மணப்பாகு டெய்லி காலையில் ஒரு 10 ml, மதியம் ஒரு 10 ml, நைட் ஒரு 10 ml, ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் அவங்களுக்கு கறிவேப்பிலை மணப்பாகும் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது, அதுவும் அவங்க எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாண்டு குடிநீர் அப்படின்ற கஷாய பவுடராக வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. அவங்க இதை வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 1/2 கிளாஸ் ஆக்கி வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த ஹீமோகுளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். காஜர் மணப்பாகு இதுவும் வந்து சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அவங்களும் இது வந்து தண்ணியில் கலந்து காலையில் ஈவினிங் 2 வேளையும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹீமோகுளோபின் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாமல் இந்த இதய தசைகளும் நுரையீரல் தசைகளையும் நல்லா பலப்படுத்துறதுக்கு இந்த காஜர் மணப்பாகு யூஸ் ஆகும். வேறு ஏதாவது இந்த ஹீமோகுளோபின் பற்றி டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.